You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த பகுதியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. உட்கார்ந்து பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மூலியமாய் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்த வசனத்துல தேறினவர்களாய் நீங்கள் நடப்பதற்கு தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இரவும் பகலும் இதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு போதித்த நீங்கள் அவர்களுக்கு போதித்து கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று சொல்லிதான் சீஷர்கள் கிட்ட விட்டுட்டு ஆண்டவர் பரமேறி போனார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவங்க வாயிலாய் அறிவித்தது தான் இன்னைக்கு வேத புத்தகமாய் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வசனங்களுக்கு நேராய் நம்ம கண்களை திறந்து நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை நமக்கு இப்போதும் போதித்து வருகிறார். ஏன்னா வசனத்தை கேட்டு விட்டுட்டு செல்வதற்காக அல்ல, வசனத்தின்படி வாழ்வதற்கு தான் இவைகள் எல்லாம் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அதிலும் போன பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த முறை இந்த பகுதியில் 18, 19 ஒரு பகுதியை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்து நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எசோய் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போறாங்க. நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்குள் கடந்து போக போகிறோம். இந்த லூக்கா 13ஆவது அதிகாரத்தை பார்க்கும்போது ரட்சிப்பு, மனம் திரும்புதலை தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் இப்போ நாம தியானிக்க வேண்டிய இந்த வசனம் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாயிருக்கிறது, அதை எதற்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி அவருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்புமையாயிருக்கிறது என்று அங்கே ஒரு கேள்வி. அது மட்டுமல்லாபடிக்கு 20ஆவது வசனத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன். அப்போ அந்த தேவ ராஜ்யத்தை குறித்ததான சூழ்நிலையை அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது அது கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் இந்த விவசாயத்தை பற்றியும் விளைச்சலை குறித்தும் நிறைய இடத்துல பல இடங்கள்ல பேசியிருக்கிறார். ஏன்னு கேட்டா இங்கே இதை சொன்னவர் ஏற்கனவே சில இடங்களில் பார்க்கும்போது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியில, கற்பாறையில என்று எல்லாம் சொல்லிட்டு முள்ளுள்ள இடத்துல, சில விதைகள் நல்ல நிலத்தில் என்று சொல்லி இந்த விவசாயத்தை குறித்து அல்லது பயிர் செய்கிறதை குறித்து சொல்லுகிறவர் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ தேவ ராஜ்யம் கடுகு விதைக்கு. அப்போ கடுகு என்று சொன்னால் ஒரு கடுகை கையில் எடுத்துட்டு டப்பன் கீழே போட்டோம்னாக்கா அது எங்க இருக்குன்னே தெரியாது. கொஞ்சம் உற்று கவனித்து தான் அதை எடுக்கணும். அவ்வளவு சிறிய ஒரு விதையா இருக்கிறது. அப்போ இங்க அவர் சொல்லுகிறது அது என்னன்னு கேட்டா, ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அப்போ தோட்டத்தில் அது ஒரு கடுகு விதை போட்ட பிறகு அது என்னதான் வளர்ந்து பெரிய மரமாகி, இப்போ சின்ன கடுகு பெரிய மரமாகி ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த கிளைகளில் அடைந்தது என்றார். அப்போ என்ன அர்த்தம், ஒரு சின்ன கடுகு இப்போ பெரிய மரமாய் மாறினது. அதே போலதான் சுவிசேஷமும். அப்போ சுவிசேஷம் என்பது அதை விதைக்கும் போது ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். அந்த சுவிசேஷம் வளருகிறது. அப்போ வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு மரம் போல மாற்றப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷன் ஒரு வீட்டுல ரட்சிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் வளர்ந்து கனி கொடுக்கிறவராய் மாறும்போது அதன் மூலமாய் அநேகர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள். அதே போலதான் சிறிதா இருந்தாலும் அது வளரும். அப்போ இதுல இன்னொரு ரகசியம் கூட இருக்கு. அது என்னன்னு கேட்டா, சுவிசேஷமானது உலகத்திலே அதிகமாய் வளரும். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி அது ஆரம்பத்துல, இப்போது உதாரணமா சொன்னாக்கா எருசலேமிலே, அப்போ அது முதலாவது விதைக்கப்பட்டது என்று சொல்லலாம். அப்போ அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உலகம் முழுதும் என்ன செய்திருக்கு,
பரவி இருக்கிறது மாத்திரமல்லாமல் அநேக பறவைகள் வந்து அதன் மேல் தங்குன்ற மாதிரி அநேகர் அதன் மூலமா என்ன செய்திருக்காங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கார்கள். அப்போ இந்த பகுதியில தேவன் கொடுக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கு. அப்போ சின்னதா இருந்தது பெருசா வளர்ந்தது போல சுவிசேஷம் உலகத்திலே வளரும். இப்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் சேராத இடமே கிடையாது. உலகத்தின் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் பரவி இருக்குது. அதே போலதான் தேவ ராஜ்யம் பரவுகிறது மாத்திரமல்ல, அநேகர் இதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். நம்ம ஆரம்பத்துல பார்த்தேன்னு கேட்டா, நீங்க மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள்னு இருக்கு. நாம கெட்டு போகாம இருக்கோம்னாக்கா அந்த கடுகு விதை ஒரு பெரிய மரமாய் மாறி அநேக பறவைகள் வந்து அங்கே அடைக்கலம் புகுந்தது போல நாம மனம் திரும்பி இயேசுவிடத்திலே அடைக்கலம் புக வேண்டும் என்ற ஒரு பெரிய ரகசியத்தை தேவன் இங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆனாலும் கூட அடுத்து நாம வாசிக்க போகிறோம், அதை தேவ பிள்ளைகள் வெளியே வியாக்கியானம் பண்ண போகிறாங்க. என்னன்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்புமையா இருக்குது. அதுல ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு மாவு அரைச்சிட்டு ஒரு பக்கெட்ல வச்சுட்டோம். அதுக்கு மறுநாள்ல கரெக்டா புளிச்சிருக்கும் அப்படின்னு. பாதி பக்கெட் தான் மாவு இருக்கு. ஆனா மறுநாள் பார்க்கும்போது அந்த பக்கெட் முழுவதுமா அந்த மாவால் நிறைஞ்சிருந்தது. 5 மணிக்கு பார்த்தேன், காலையில் 5 மணிக்கு பார்க்கும்போது நிறைஞ்சிருந்தது. மறுபடியும் 6 to 7 ப்ரேயர் முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா அந்த பக்கெட்ல இருக்க மூடி அப்படியே கழண்டி அப்படியே பொங்கி அப்படியே ஊற்றி இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அப்படின்னாக்கா கொஞ்சம் புளித்த மாவு தான். அந்த அந்த பக்கெட்ல இருக்க எல்லா மாவையும் என்ன பண்ணிடுச்சு, புளித்த, அதாவது பெருக செய்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த இயேசு நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் அன்பு நமக்குள்ளே பொங்கி வரும், பாசம் நமக்குள்ளே பொங்கி வரும். அதே நேரத்துல மற்றவர்களை நேசிக்கிற அந்த நேசம் நமக்குள்ளே பொங்கி வரும். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்ற மாதிரி நம்மை வளர செய்கிறது. இங்க கடுகு விதையானது சிறியதாய் இருந்தாலும் அது பெரிய மரம் போல் வளர்ந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படியா வளரணும். அப்படி பெரிய மரமாய் அது வளர்ந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை இந்த 2 வசனம் நமக்கு போதிக்கிறது. இப்ப இந்த இடத்துல கடுகை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது சிறிதா இருந்தாலும் அது பூமியில விழுந்து தான் மரித்த போது அது வந்து ஒரு பெரிய மரமாய் மாறி அதுக்குள்ள நிறைய பறவைகள் வந்து அடைக்கலம் புகர்ந்தது போல நாம் இந்த உலகத்துல தேவனுக்காய் வாழ ஒரு கடுகளவு உள்ள ஒரு விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுமானால் நமக்குள்ள நிறைய பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற பாதையில் நடப்பதுக்கு ஒப்பு கொடுப்பார்கள் என்ற காரியத்தை கூட இதுல புரிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு அடுத்த பகுதியில தான் அந்த புளித்த மாவை குறித்து இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதை குறித்து நம்ம மத்தியில 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் நம்ம மத்தியில ஜான் பீட்டர் ஐயா. இதற்கு முன்பு தேவராஜ்யத்தை குறித்து 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது, ஒப்பனை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டோடைய காரியம் வந்து சிலருக்கு புரியும்படி நேரடியாக சொல்லுவார், சில விஷயங்களை ஆண்டவர் விளக்கி சொல்வதற்கு காரணம் இப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு ஓமையாக சொல்வது. அதற்கு தான் கடுகு விதை குறித்து பார்த்தோம். திரும்ப அதற்கு கீழே கூட சொல்றாரு, மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன். கடுகு விதைக்கு ஒப்பிட்டது ஒன்று, அது சிறியது பெரிதாய் மாறியதுன்னு. அடுத்த வார்த்தையை பார்க்கும்போது எதற்கு ஒப்பிடுவேன் தேவராஜ்யத்தை அப்படின்னு சொல்லிட்டு புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. புளித்த மாவு பொதுவாக புளிப்பு அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு ஒப்பிட்டு சொல்ல மாட்டாங்க புளிப்பு. ஆனால் தேவராஜ்யம் வந்து நன்மைக்குரியது. ஆண்டவர் ஏற்கனவே சுவிசேஷம் அதை குறித்து பார்த்தோம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ எதற்கு புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்று. அப்போ இதில் என்ன விஷயம் நாம் பார்க்குறோன்னு சொன்னால், புளித்தமா
அப்போ நாம் இதுக்கு முன்னே புளித்தமான்னு சொல்லும்போது நமக்கு சில காரியங்கள் சொல்லியிருக்கு. புளித்தமா ஆண்டவர் அருவருக்கிற காரியம், மனுஷனுடைய துர்க்குணங்களுக்கு சொல்லியிருக்கும். அதை கழித்து போடணும்னு சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குணங்களை பற்றி சொல்லியிருக்கு. அப்புறம் அது கீழே வரும்போதே புளிப்போடு ஒப்பிடப்பட்டு புறக்கணிக்கப்படுகிற நிலை வரும்போது அங்கே ஒரு வார்த்தை பவுல் சொல்லுவார், பஸ்கா ஆண்டவர் இயேசு நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். புளித்த மாவோடு ஒப்பிட்டு புளிப்பை களைந்து போட வேண்டும் என்று சொல்லிட்டு அதன் பிறகு நமக்காக இயேசு பலியிடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 5:5 படிக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் தேவராஜ்யத்தோடு ஒப்பிடும்போது தேவராஜ்யம், அந்த தேவராஜ்யத்தை என்ன செய்யணும்னு சொன்னால், அது தேவராஜ்யத்துக்கு போகிறவங்க, தேவ வார்த்தைக்குள்ளே வர்றவங்க, அவங்க பக்குவம் அடைய வேண்டும். புளிப்பு என்பது பக்குவம் அடைகிற வாழ்க்கை. இப்போ தேவ ஊழியம், தேவ ராஜ்யம் விரிவடைய வேண்டுமானால், இப்போ அதான் நம்ம ஐயா சொன்னது போல ஒரு தயிர் பால், அந்த பாலில் கொஞ்சம் புளிப்பு போட்டு அதை இரவெல்லாம் வைக்கும்போது அது அடுத்த நாள் அந்த கொஞ்சம் புளிப்பு அதில் கலக்கும்போது நிறைய பாலில் ஒரு துளி போடும்போது அது இரவெல்லாம் பார்த்த பிறகு பொழுது விடிந்து பார்த்தால் அது நல்ல தயிராக மாறிடுது. அது எதுக்கு சொல்கிறான்னு சொன்னால், புளிப்பை கலக்கும்போது அங்கே அது அநேகருக்கு அது ஒரு வித்தியாசமான கொஞ்சம் என்னதான் ரசம் போட்டு சாப்பிட்டாலும் அல்லது எல்லாம் போட்டாலும் கொஞ்சம் தயிர் இருக்கான்னு கேட்பாங்க. எதுக்கு? பால் அந்த புளிப்பை போட்ட பிறகு அது தயிராக மாறி அது சுவையாக மாறுகிறது. அது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ஹெல்த்தெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை போல் தேவராஜ்யம் விரிவடையணும்னு சொன்னால் இந்த உலகத்தின் புளிப்பு அருவறுக்கப்பட வேண்டிய அந்த புளிப்பை சொல்லலை. இது எதுக்காகன்னு சொன்னால் பக்குவம். இப்போ அந்த பாலில் புளிப்பு போட்ட பிறகு பக்குவம் அடைகிறது. பக்குவம் அடைந்து பதப்படுத்தப்பட்டு சிலருக்கு ருசியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதை போல தேவ ராஜ்யத்துக்குட்பட்ட காரியம் இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும், உலகத்தில் தேவ பிள்ளைகள் பக்குவம் அடைந்து அநேகருக்கு அந்த சுவிசேஷ வார்த்தையை சொல்லும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று யாக்கோபு 1:21 கூட ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். தேவனுடைய, அதாவது தேவ ராஜ்யத்துக்கு போகிறவங்க, தேவ ராஜ்யத்தை சொல்கிறவங்க, அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யாக்கோபு 1:21 பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறதான வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும். ஏன்னா இப்போ இந்த மேலே சொல்லும்போது கடுகு விதை ஐயா அவர்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை சுவிசேஷம். அப்போ சுவிசேஷம் வெளியில் போகும்போது அது பலன் கொடுக்கிற அளவுக்கு மாற வேண்டும் என்கிற நிலை. இப்போ சுவிசேஷம் அறிவித்து நாம் ஒரு பலன் இல்லைன்னா, இப்போ செயல் இல்லாத வாழ்க்கை, செயல் நடைமுறையில் ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழாமல் ஒரு வாழ்க்கையில் போய் ஏதோ ஒன்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. பக்குவம் அடைந்த பின்பு பரமதேவனுடைய வார்த்தையை நாம் வெளியிலே அறிவிக்கும் போது அது அநேகருடைய வாழ்க்கையில் இப்போ பேதுருக்கு ஆண்டவர் சொன்னார், பேதுருக்கிட்ட நீ குணப்பட்ட பின்பு மற்றவங்களை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னார். நீ குணப்படணும், அதன் பிறகு நீ யாரை ஸ்திரப்படுத்தணும். ஏற்கனவே பேதுருவை வாழ்க்கை வேற ஒரு புளிப்புக்குள்ள இருந்தார். புளிப்புன்னா உலக பிரகாரமான காரியத்திற்குள்ள காணப்பட்டார். ஆனா ஆண்டவருக்குள்ள அவர் பின்வாங்கி போய் மறுதலித்து அவர் போன பிறகு திரும்ப ஆண்டவர் அவரை பக்குவப்படுத்துறார்.
அவருடைய வார்த்தைகளை கொண்டு பேதுருவை பக்குவப்படுத்துகிறார். அதன் பிறகு பக்குவம் அடைந்த இந்த பேதுரு வார்த்தைகளை சொல்றார். பக்குவம் அடைந்த பின்பு அந்த வார்த்தைகளை சொல்றார், சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லுகிறார். எந்த வார்த்தை? உங்களுக்காக பஸ்கா பலியிடப்பட்டிருக்கிறார், நீங்க புளிப்புள்ளவர்களா, உலகத்துக்குட்பட்ட வாழ்க்கையை கெடுக்கிற அந்த புளிப்பல்ல, புளிப்பில்லாத அல்லது தேவனுடைய அந்த வார்த்தை உனக்குள்ளே வந்த பிறகு நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் தெய்வீக ராஜ்யம், தேவ ராஜ்யம் பக்குவம், அதனால தான் விரும்புகிறேன். அந்த இடத்துல சொல்லப்படுற பக்குவம் அடைந்து அந்த வார்த்தையை அறிவித்த போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெய்வீகத்திற்குள் பக்குவம் அடைந்த பின்பு அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஏற்கனவே உலக பிரகாரமான அசுத்தமான வாழ்க்கையை அழிக்கிற அந்த புளிப்புங்கிற வாழ்க்கையில் போனவங்க தெய்வீக வார்த்தை என்கிற பக்குவம் உள்ள வார்த்தையை சொல்லப்பட்ட போது 3000 பேருக்குள்ள அந்த பேதுரு மூலம் வார்த்தை புறப்பட்ட போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவ ராஜ்யம், சுவிசேஷம், தேவ சபைக்குள்ளே அவர்கள் வந்தார்கள். அதனால தான் இந்த இடத்துல அதில் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ எடுத்தாங்க, அதை 3 நாள் வரைக்கும் அடக்கி வச்சாங்க. அது அந்த தேவ ராஜ்யத்தை ஒட்டி உள்ளதான் அந்த வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டது. அப்போ தேவ ஊழியத்தில் நாம் பக்குவம் அடைந்து ஆயத்தமாகி ஏதோ நாம் ஒன்று போய் சொல்லிட்டு, இப்போ நாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு இதை சொல்கிறோன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எங்கள் பேசுகிற வார்த்தைகள் வேற. இன்னைக்கு நாங்கள் படிக்க கேட்க கேட்க அதை நம்ம ருசி பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். இப்போ அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கு, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. கடுகு விதை சொல்லும் போது சுவிசேஷம், அடுத்த வார்த்தை சொல்லும் போதும் அந்த புளிப்பை ஒட்டி தேவ ராஜ்யத்தினுடைய வார்த்தையாக வசனமாக துர்க்குணங்கள் மாறணும், தேவராஜ்யம் பரம்பணுங்கிற சத்தியத்தை அதற்குள்ளே நாம யாக்கோபு 1:21 படி கூட பார்க்க முடியும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுவார். ஒரு சிறிய கடுகு விதை தான் பெருசா மாறுகிறது. ஒரு சிறிய புளிப்பு தான் எல்லா மாவையும் புளிக்க செய்து வழிய செய்கிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா இடுக்கமான வாசல் வழியும் விசாலமான வாசல் வழியும் குறித்து 22 33 வரைக்கும் பேசுறாரு. இந்த காரியத்தை நம்ம மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக்கை அவங்க பகிர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்கா 13ஆம் அதிகாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் 22 30வது வசனம் வரைக்கும் இதில் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இடுக்கமான வாசல் குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். விசாலமான வாசல் ஒன்று உண்டு, இடுக்கமான வாசல் ஒன்று உண்டு. இங்கே நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அவர் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு போகையில சில கிராமங்களில் அவர் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அவர் பிரசங்கம் பண்ணி கிராமங்கள் தோறும் போறாரு, ரட்சிக்கப்படுறவங்க கொஞ்சம் பேர் தானா என்று அவர் கேட்டான். இப்ப இந்த ஒட்டுமொத்த ஜனத்தொகையோடு நாம் ஒப்பிடும் பொழுது சில நேரங்களிலே ஒரு சிலரே ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை பார்த்தோன்னு சொன்னா அது அதிகமா இருக்கும். வேதத்துல நம்ம பார்த்தா மத்திய 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். உபதேசிக்கப்படுகிறது. இப்ப புளித்தம்மாவை குறித்து நம்ம பார்த்தோம். புளித்தம்மாவனா ஒரே ஒரு காரியம், ரகசிய பாவம். இந்த பாவம் எல்லாவற்றையும் கெடுத்து விடும். அது போல இன்னைக்கு இவன் என்ன நினைக்கிறான், அப்போ இவ்வளோ உபதேசிக்கிறவங்க எல்லாம் மனம் திரும்பாதவங்க எத்தனை பேர் தான் ரட்சிக்கப்படுறாங்க, கொஞ்சம் பேர் தானே இவன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். எதை? இடுக்கமான வாசல். ஆனா இன்னொரு வாசல் இருக்கிறது, அது விரிவான வாசல். இப்ப நம்ம வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சொல்லுகிறது, யார் இவர்கள், எங்கிருந்து வந்தவர்கள் என்று கேட்கும் பொழுது சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரன் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமான ஜனங்கள். யார் இவங்க? ரட்சிக்கப்பட்டவங்க. ஒருவரும் எண்ணக்கூடாதமான ஜனங்கள். அப்போ இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ ஆண்டவர் இந்த 24ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள் நானும் ஒருவன் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமே அன்றி தேவனால் எத்தனை பேர் ரட்சிக்கப்படக்கூடும் என்று நம்ம சந்தேகப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எத்தனை இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவாங்களா, இவ்வளவு பேர் பரலோகத்துக்கு போவாங்களா? இல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களே நானும் ஒருவன், ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல நானும் ஒரு ஆள் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, பிரியாசப்படுங்கள். அப்போ அந்த நெருக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பதற்கு நாம் பிரியாசப்பட வேண்டும். தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள் நுழைவதற்கு ஒவ்வொருவரும் மிகுந்த வைராக்கியத்தோடும் ஆர்வத்தோடும் நாம் முயல வேண்டும். கடின உழைப்பின் மூலமாகவோ தகுந்த தகுதிகளை செய்து தான தர்மங்களை செய்து நாம் அநேக காரியங்களை செய்வதனாலோ நாம் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியும் என்று அநேகர் நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆண்டவர் சொன்னார், குறுகிய வாசல் வழியாக செல்வோருக்கு வழியிலே கஷ்டங்கள் உண்டு, இடுக்கம் உண்டு, நெருக்கம் உண்டு, உபத்திரவம் உண்டு, பலவிதமான துன்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் தான் ஜீவனை கண்டடைவான். அதை தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல், அது நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். அப்போ யாரும் மனம் போன போக்கிலே இந்த உலகத்துல ஜாலியா நம்ம வாழணும், இஷ்டம் போல வாழணும்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு. அதே சபைக்கு வந்தா இதை செய்யாதே, இப்படி பேசாதே, குடிக்காதே, விபச்சாரம் செய்யாதே, பாவம் செய்யாதே, இது அவர்களை இடுக்கப்படுத்துகிறது, அவர்களை நெருக்குகிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா சபைக்கு வர்றதில்லை, ஆண்டவரை தேடுறது இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து அப்படியெல்லாம் இருக்கணுமே. இந்த இடுக்கமான வாசல் வழியா நீ பிரவேசிச்சானா உள்ள விசாரம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. இவங்க என்ன பாக்குறாங்க, வாசலையே விரிவா பாக்குறாங்க. அது பாவ வாசல், அது உலக லௌகீக சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனா அது எங்க போய் தள்ளிடுமா, எரி நரகத்திலே நம்ம போய் பாதாளத்திலே தள்ளிவிடும். அதனால ஆண்டவர் என்னன்னா, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க நீங்கள் முயற்சி எடுங்கள், நீங்கள் இதை நீங்க முயற்சி எடுங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு வலது கண்ணு நீ கிடனா அந்த பிடுங்கி போட்டுருன்றாரு. மத்தேயுவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 29-30 மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் நீ அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்துல தள்ளப்படுவதை பார்க்கலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமா இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் ஒரு கண்ணில் அது கூட நீ பரலோகத்துக்கு போயிடலாம், ஆனா 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்துல வேதனைப்படுவது ரொம்ப கொடூரமா இருக்கும், உன் சரீரமே அழிக்கப்பட்டு போயிடும். அப்ப இடுக்கமான வாசல் மிகவும் முக்கியம். இயேசு சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாம் நம்ம பார்க்கிற பார்வை என்னன்னா, நான் உடனே நம்மளுக்கு இன்சிடென்டா மிராக்கல் நடக்கணும், இன்சிடென்டா ஆசீர்வாதம் வரணும், உடனே நம்ம இருக்கணும். இப்ப ப்ராஸ்பரிட்டி ஜனங்களுக்கு என்ன பண்ணணும், பார்க்கறது பலபலப்பா தோன்றுது. அதுதான் நீதிமொழிகளை சொல்லுது, குடி பார்ப்பதற்கு பலபலப்பா தோன்றுமா. இன்னைக்கு எல்லா பாருங்கள பாருங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணி நல்ல லைட்டுங்க போட்டு அங்க வச்சிருக்கிறான். ஏன்னா அங்க போனா அவனுக்கு பலபலப்பா தோன்றும். ஆனா அவன் குடிச்சிட்டு பிறகு பாருங்க, அவன் காவா கட்ட விழுந்துட்டுப்பான், சேத்துல விழுந்திருப்பான், ஆனா அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு எப்படி இருக்குன்னா, நடுக்கடலிலே படுத்தது போல இருக்கும், நடுக்கடலில் அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும், சாயனிக்கிறது போல இருக்கும். ஆனா அவனுடைய முடிவோ வேதனை உள்ளது. பார்ப்பதற்கு வழி விசாலமா இருக்கிறது, அநேகர் தெரிந்து ஓடுகிறார்கள். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இடுக்கமான வாசல். ஆண்டவர் அதான் சொல்றாரு, இதை நீங்கள் பிரவேசிக்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரியாசப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போவதற்கு பிரியாசப்பட வேண்டும். இப்போ இந்த 25ஆம் வசனத்துல, வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி
தட்டும் பொழுது அவர் உங்களுக்கு எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவார். இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாசல் நமக்காக திறந்திருக்கிறது. ஒரு நாள் இந்த வாசல் அடைக்கப்படும். எந்த வாசல்? இந்த வாசல் அடைப்படும் முன்னே நம்ம உள்ள பிரவேசிக்கணும். வாசல் அடைப்பட்ட பிற்பாடு நம்ம மத்தேயுல 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த உவமையை சொல்றாருங்க. ஆண்டவருடைய வருகையை சொல்லிவிட்டு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய வருகையெல்லாம் சொல்லிவிட்டு 25ஆம் அதிகாரத்துல இந்த கன்னிகைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் இதைதான் சொல்றாரு. 10-11 நம்ம பார்க்கும்பொழுது, அப்படியே அவர்கள் எண்ணெய் வாங்க போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளையும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றால், உங்களை யார் என்று நான் அறியேன் என்று சொல்லிவிட்டார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போகுங்கள். இப்ப ஆண்டவர் என்னன்னா, அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரியாசம் எடுக்க வேண்டும். நம்ம பிரியாசம் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் கணக்க வச்சிருக்கிறார். என்னை தேடினவர்களுக்கும் என்னை தேடாதவர்களுக்கும் அந்நாளிலே வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடினாலே நாம் பிரியாசப்பட வேண்டும். ஆண்டவரை தேடணும், உபவாசம் எடுக்கணும், நம்மை ஒடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், சித்தத்தை செய்ய நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப பாருங்க 26ஆம் வசனத்துல, அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீங்கள் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராக நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம என்னதான் பிரிவிலேஜ் எடுத்து நம்ம என்னதான் செஞ்சு ஆயத்தம் இல்லாத பிரியாசப்படாதவர்களா நாம் இருந்தா ஆண்டவர் அக்கிரமக்காரரோடு நம்மை சேர்த்து விடுவார். ஆனபடினால் தேவ பிள்ளைகள் நாம் மிக ஜாக்கிரதையா இருக்க. 28ஆம் வசனம், நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு கிழக்கிலே மேற்கிலே வந்த ராஜ்யத்தின் புத்திரரோடு இல்லாம புறம்பாக்கப்பட்டவர்களாய் தள்ளிவிடுவார்கள். ஆண்டவர் இந்த மத்தேயுல அழகா சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்துல 11-12 அநேகர் கிழக்கிலும் மேற்கிலிருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜ்யத்தின்னா இந்த ராஜ்யத்தினுடைய புத்திரர், தேவ ராஜ்யத்தின் புத்திரர் அங்க இருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்துடைய இச்சைகள், இந்த உலகத்தினுடைய புளித்த மாவோடு, இந்த பாவத்தோடு, ரகசிய பாவங்களோடு யார் இருக்கிறார்களோ, பார்ப்பதற்கு இப்பொழுது ரொம்ப அழகா ரொம்ப தோற்றமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உள்ள பாக்குறாரு இல்ல. இப்ப பிஷப் சொன்னார், கொஞ்சம் புளித்த மாவு பாதி பக்கெட்டா இருந்ததை முழுமையா நிரம்பி வழி செய்கிறது. எல்லா வீட்லயும் இதை நம்ம பார்க்கலாம். நானே நம்ம வீட்டுல அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவேன், ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துட்டு உணர் பாத்திரத்துல போட்டு போவேன். சரியா 5 மணிக்கு நான் ப்ரேயருக்கு எழுந்துக்கும் போது உணர் பாத்திரத்துல, அப்படி இல்லைன்னா அது ஓவர் ஃப்ளோ ஆகி கீழே விழுந்துடும். கொஞ்சம் ஈஸ்டர்ன் கொஞ்சம் தான் அது. அன்னைக்கு எல்லாவற்றையும் கெடுத்து விடுவது போல சிறிய ரகசிய பாவங்கள். நாம் மனம் திரும்பாவிட்டால் ராஜ்யத்தில் நுழையக்கூடாதபடி நம்மை தடுத்து போட்டுவிடும். ஆனபடியால் தேவ பிள்ளைகள் மிக உற்சாகமாய் நாம் இருக்க வேண்டும். கீழே இங்க வசனத்துல நாம் பார்க்கும்போது, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த எல்லா ஜனங்களும் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு பெருமை என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட 50 வருஷமாச்சு, நான் ரட்சிக்கப்பட்ட 30 வருஷமாச்சு, ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போலன்னா நேரம் இல்லை. ஆனா சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, நான் இத்தனை ஆண்டு. இன்னைக்கு பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவனுடைய வழியிலே வாசலிலே நாம் நுழைய பிரயாசப்படுகிறோமா? அநேகர் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கள ரோட்ல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேதனை. ஒரு சில நாட்களிலே ரேடியோ போட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க, இன்னைக்கு சபைக்க போறதில்லை. ஏன்னா உலகத்தினுடைய லௌகீகம், பணம் சம்பாதிக்கணும், எப்படியாக பொருளை சம்பாதிக்கணும்னு சொல்லி தேவனுடைய அன்பை விட்டு பின்மான இன்றைக்கு இப்படிதான் சொல்லுகிறது. இவர்கள் தான் நான் பரலோகத்தில் இருப்பேன்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க இருக்கிறதோ எரி நரகத்தில் இருப்பார்கள். தெய்வ பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு பரலோகத்துடைய ரகசியங்களை தமது பிள்ளைகளுக்கு சொல்ல காரணம் என்னன்னா, வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல,
நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். எதற்கு? தேவ ராஜ்யத்துள்ள பிரவேசிப்பதற்கு. அதற்கு தடை எதாயிலும் இருக்கும் என்றால் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய வழியிலே நடப்போம் என்றால், அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நாம் உட்பிரவேசிப்போம் என்றால், அங்கே நீதியும் சமாதானமும் இருக்கிறது, தேவன் இருக்கிறார். அந்த இடத்துல நாம் போய் இளைப்பாறுவோம். இல்லை என்றால் அழுகையும் பற்கடிப்புமான எரி நரகத்திற்கு நாம் தள்ளி விடுவோம். அதனால தான் வசனம் சொல்ல, முந்தினோர் பிந்தினோராயும் இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க ரொம்ப வேகமா முதல் இடத்துல அங்க இருப்பாங்க. நம்ம நினைச்சிருப்போம், நான் தான் 50 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டேன், 30 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டேன். நீ லாஸ்ட் ஷீட்ல இருப்ப. இப்போ வந்தவங்க முதல் ஷீட்ல என்ன, நான் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களா இருந்திருப்பாங்க, பரிசுத்தமா தங்களை காத்து கொண்டிருப்பார்கள். இவங்க என்ன சீனியாரிட்டியில ஆண்டவர் மன்னிப்பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு மன்னிக்கிறவர் தேவன் அப்படின்ட்டு இவங்க பாவத்துல விழுந்துட்டு இருப்பாங்க. மிக ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கும்போது, இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்லி கொண்டே இருக்கும்போது, இது ஏற்கனவே மத்தேயு தன்னுடைய 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிதாவின் சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியும், அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என சொல்லக்கூடியவன் பிரவேசிப்பதல்ல. ஏன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன் தான் பிரவேசிக்க முடியும். அதை லூக்கா இந்த இடத்துல எழுதுகிறார். இதை அவர் பேசித்து போதித்து கொண்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற பரிசேயருங்க அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, வசனத்தை கேட்கல, எப்பா நீ இங்கேருந்து போயிரு, உன்னை ஏறுவது கொல்றதுக்கு வகை தேடுறான்றாங்க. அவர் அங்கே சொல்றாரு, அந்த குள்ள நரிக்கு போய் சொல்லு, அதாவது நான் அசுத்த ஆவிகளை விரட்டுவேன், சுகமாக்குவேன், இன்றைக்கு நாளை நாளை மறுநாள் அந்த வசனங்களில் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கே ரொம்ப தெளிவாக ஒரு வசனத்தை சொல்றாரு. 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாஸ்டர். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியை மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டார். ஏன்னா எருசலேமுக்குள்ளதான் இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டிய காலத்தை அவர் அறிந்திருந்தார். முன்கூட்டியே அதை அவர்களுக்கு அறிவிக்கிறார். நான் இந்த பட்டணத்துக்குள்ள வந்துதான் என் ஜீவனை நானே ஒப்பு கொடுக்க போகிறேன் என்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவங்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து எருசலேமை பார்த்து அவர் என்ன செய்தார் என்பதை அடுத்த பகுதி சொல்லுகிறது. அப்படியே 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நிறைய காரியங்கள் ஒருவேளை பூர்ணமாக விளக்க முடியாது இருந்தாலும் நேரம் அதுக்கு போதாது இருக்கிறது. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிறோம் என்பதனால நாங்கள் வேகமாய் சுருக்கமாய் ஆவியானவருடைய உதவியோட உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீதியான பகுதிகளை அடுத்த பகுதியில் நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.